பொலிட்டிக்ஸை நான் பொலிட்டிக்கலாக பார்க்கல, மக்களுடைய சர்வீஸாக பார்க்குறேன். அப்படின்றத எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணி வச்சுட்டே வருவேன் என் ஹிஸ்ட்ரியில். இன்னையிலேருந்து அது ஆரம்பிக்கும். இந்தியாவில் 7 கட்டங்களாக நடைபெறும் ஜனநாயக தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்று 19ஆம் தேதி ஆரம்பமானது. 102 மக்களவைத் தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் வாக்குச்சாவடிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு பல இன்னல்கள் இழைக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். சென்னையில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு கோளாறு தொடர்பாக மத்திய சென்னை தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் வாக்குப்பதிவு மையத்தின் வெளியே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதையடுத்து காவல்துறை அவரை கைது செய்தனர். விடுதலையான பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துள்ளார். அதேவேளை நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி வேட்பாளர் வீரப்பனின் மகள் வித்யாராணிக்கு வாக்குச்சாவடியில் நிகழ்ந்த சம்பவத்தை ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கங்க. நான் நாம் தமிழ் கட்சியினுடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன். இன்னைக்கு மதியம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு புகார் வருது. அதாவது எங்களுடைய கட்சி நபர் ஒருவர் வாக்கு செலுத்த போறாரு, மைக்கு சின்னத்தை அழுத்தி பார்க்கறாரு, அழுந்தல, வாக்கு விழல. அப்ப விழலங்கும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன இது நம்ம மைக்கு சின்னம் விழலன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொத்தான தொடராரு, அங்க வாக்கு விழுந்துருது. அப்ப அவரோட வாக்கு பதிவு செய்யப்பட்டதுனால அவரால் வந்துட்டு அதை எதிர்த்து பேச முடியல, அதை வந்துட்டு ரைஸ் பண்ண முடியல, வெளியில வந்துடுறாரு. அதாவது இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் ஒரு சின்னத்தில் அழுத்தி வேற சின்னத்தில் வாக்கு விழல. இது வந்துட்டு மிஷினோட ரிப்பேர். மிஷினோட ரிப்பேருங்கிறது அவர் அழுத்தின பொத்தான் வேலை செய்யல அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட். அப்ப வெளியில வரும்போது டேம்பர்டா இருக்குங்கிறது தான் கம்ப்ளைண்ட். அப்ப வெளியில வர்றாரு. வெளியில வந்த பிறகு அவருக்கு என்ன பண்றதுங்கிறது தெரியல. எங்களுக்கு அதை புகாரா கொடுக்குறாரு. எங்களுக்கு புகாரா கொடுக்கும்போது நாங்க அந்த பூத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களோட மைக்கு சின்னம் அதுல வேலை செய்யல, எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற புகாரை நாங்க வந்துட்டு எழுப்புறோம். சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க அங்க இருக்கிற ப்ரொசீடிங் ஆபீசர் சொல்றாங்க, இல்ல சார் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, காலையிலேயே நாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டோம், இப்ப சரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ காலையிலேயே அவங்க சரி பண்ணியிருந்தா மதியம் ஓட்டு போட்ட நபருக்கு அது சரியா இருந்திருக்கணும். அப்ப சரியா இல்லங்கும் போது அது எங்களுக்கு நிரூபிச்சு காமிங்க அப்படிங்கிறோம். நிரூபிச்சு காமிங்க அப்படின்னாக்கா அது பண்ண முடியாது சார், எங்களால சொல்ல முடியாதுங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறாங்க, ஆர்வோ கிட்ட பேசுறாங்க. அப்ப அதை டெஸ்ட் ஓட்டா போடணும். டெஸ்ட் ஓட்டு போடுறதா இருந்துச்சுனாக்க நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற நபர் வந்துட்டு அந்த ஒருவேளை தவறா இருந்துச்சுனாக்க உங்களை கைது செய்வோம், உங்க மீது நடவடிக்கை எடுப்போம், சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நாங்க டெஸ்ட் ஓட்டுன்னு ஒன்று சொல்றோம், ரைஸ் பண்றோம், மிஷின் தப்பா இருக்குன்னு சொல்றோம். மிஷின் தப்பா இருந்துச்சுனாக்க, தப்பா இல்ல அப்படின்னாக்க நீங்க வந்துட்டு எங்களை கைது பண்ண சொல்லுவீங்க, தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறோம். அப்ப மிஷினை மட்டும் மாத்துவோங்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் விழுந்த வாக்கு, இது வரைக்கும் போனது என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி வருது. இது வரைக்கும் எத்தனை பேர் அழுத்தி பார்த்திருப்பாங்க, சரியா விழாம போயிருக்கும், அப்ப வேற சின்னத்துக்கு போட்டு போயிருப்பாங்க. இது போல மாறி போன வாக்குகளை என்ன பண்றதுங்கிற கேள்வி எங்களுக்கு வருது. அதை கேட்கிறோம். அப்ப அதுக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டோங்கிறாங்க. சரி சட்டப்பூர்வமா போவோம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்துட்டு அதுல எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட ஃபார்ம் இல்ல, ரிட்டன் எழுதி கொடுங்கறாங்க. ரிட்டன் எழுதி கொடுக்குறோம். எழுதி கொடுத்துட்டு அதாவது இந்த டெஸ்ட் போட்டாக்க எங்களை அரெஸ்ட் பண்ணலாம், சரியா இல்லைன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணலாங்கிறத எழுதி கொடுத்துட்டு டெஸ்டிங்க்கு போறோம். டெஸ்டிங்க்கு போகும்போது அங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வர்றாங்க. அவங்க வந்துட்டு அவங்க பேர் என்ன, ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வர்றாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வர்றாங்க. அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறாங்க, எல்லாம் வர்றாங்க. அப்போ திமுக முகவர்கள் வந்து தொந்தரவு பண்றாங்க. எங்களுக்கு இந்த இதை வந்துட்டு ஓட்டு போட விட மாட்டோம், டெஸ்ட் பண்ண விட மாட்டோம், நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், நாங்களும் உள்ள வருவோங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இது வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருந்தது. நாங்க வந்துட்டு ஒரு ஜனநாயகபூர்வமா எங்களோட கோரிக்கை வைக்கிறோம். மிஷின் வேலை செய்யலங்கிறத எங்களுக்கு நிரூபிச்சு காமிங்க, சரியா இருக்குங்கிறத நிரூபிச்சு காமிங்கிறத ஒரு வேட்பாளராக கேட்கறது என்னோட உரிமை, நான் கேட்கிறேன். அப்போ இது இப்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோன்னே, இதுவரை வந்துட்டு காவல்துறை எங்களோட சரியா ஒத்துழைச்சு சரியா பண்ணிட்டு இருந்த காவல்துறை இந்த திமுக காரர்களுடைய பேச்சு வந்த பிறகு அவர்கள் திமுக சார்பா நின்று பேசுறாங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாயின்ட் கமிஷனர் தர்மராஜ் அவர்கள், அவர் தான் வந்துட்டு ரொம்ப கொச்சையாக பேசி, வாடா போடான்னு சொல்லி, நீ வெளில போடா, உனக்கு என்னடா அதிகாரம், இங்க யார் அவனை நிக்க விட்டதுனால சொல்லி எங்களை பேசி வெளியில தள்ளுறது மட்டும் இல்லாம எங்களை மேன் ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம பெண்களையும் வந்துட்டு ஆண் காவலர்கள் பிடிச்சி வெளியில தள்ளி கீறி நகை காயங்களை உருவாக்கி இது போல பண்றாங்க. அப்ப வெளியில தள்ளப்படுறோம். வெளியில தள்ளப்பட்ட பிறகு நாங்க வந்துட்டு மீடியாவை சந்திச்சு பேசலாம் அப்படிங்கறத, இது எங்களுடைய குறைகளை வெளில சொல்லலாம்னு சொல்லும்போது மீடியா கிட்ட பேச விட மாட்டாங்க. வெளியில போங்க. ஒரு வேட்பாளராக எந்த பூத்துக்குள்ளேயும் நிக்கிறதுக்கோ பாக்குறதுக்கோ இருக்கு. இப்ப நீங்க திரிஷா உள்ள போறாங்க, அவ்வளவு கேமராஸோட மீடியாவை உள்ள அனுமதிக்கிறாங்க. விஜய் உள்ள போறாங்க, அவ்வளவு கேமராக்களோட உள்ள போறாங்க. அம்மா சசிகலா உள்ள போறாங்க, எல்லாரும் கேமராக்களோட உள்ள போறாங்க. இப்ப நாங்க வந்துட்டு பேசுறது மட்டும் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. கேமராவை நிக்க கூடாதுன்னு சொல்லி எங்களை வெளியில தள்ளுறாங்க. வெளியில தள்ளின பிறகும் நாங்க அதுக்கும் பொறுமையா வந்து 200 மீட்டருக்கு வெளியில வந்த பிறகு
பிறகு 200 மீட்டர் தாண்டி வெளியில வந்த பிறகு பிரஸ் மீட் பண்றோம். பிரஸ் மீட் பண்ணி எங்களோட குறைகளை சொல்லலாம்னு போகும்போது இல்ல அது வந்துட்டு இங்க நிக்க கூடாது போங்க போங்கன்னு எங்களை வந்துட்டு இது பண்ணி தடுக்கிறாங்க. அப்பதான் நாங்க வந்துட்டு தர்ணால உட்காரோம். இல்ல நாங்க வெளியில போக முடியாது, 200 மீட்டருக்கு வெளியில இருக்கிறோம், எங்களுக்கு பிரஸ் மீட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி நாங்க அப்பதான் தர்ணால உட்காரோம். உட்கார்ந்தோன்னே எங்களை கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வந்துட்டு மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்துட்டு எங்களுடைய இதெல்லாம் இது பண்ணிட்டு கேஸ் போடுறதுக்கு உண்டான இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு எங்களை வெளியில அனுப்புறாங்க. இதை புகாரா எடுத்துக்கொண்டு வந்து இப்ப தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கிறோம். இது வந்துட்டு தவறு நடந்திருக்குது, அங்க ஃபால்ட்டி மிஷின் இருக்குது அப்படிங்கிறது. தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்றாரு எங்களுக்கு வந்துட்டு வந்த கம்ப்ளைண்ட் வேற, நான் புரிஞ்சுக்கிட்டது வேற. அதாவது நீங்க ஒரு பொத்தானில் அழுத்தினால் வேற பொத்தான்ல வந்துட்டு விளக்கு எறிகிறதா எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது கம்ப்ளைண்ட் கிடையாது. நான் எங்களோட பொத்தான் வேலை செய்யலங்கிறது தான், ஃபால்ட்டி மிஷின்ங்கிறது தான் எங்களோட கம்ப்ளைண்ட். அதை சரி செஞ்சு கொடுங்கிறோம். அது சொன்னதுக்கு பிறகு இப்ப தேர்தல் அதிகாரி சொல்லி இருக்கிறாரு நாங்க கேட்டிருக்கிறது இது வந்துட்டு மறு வாக்குப்பதிவா எடுக்கணும், இது மொத்தமா வந்துட்டு இது பண்ணிட்டு மறு வாக்குப்பதிவு அந்த இடத்துல செய்யணும், எங்களோட மிஷின் வேலை செய்யலங்கிறது சொல்லியிருக்கோம். தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு நாங்க சீரியஸ் இஷ்யூவா எடுத்துப்போம், லைட்டா விட மாட்டோம், சரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற உறுதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் இதுங்க. எத்தனை பேர் வந்துட்டு இதை ரைஸ் பண்ணாமலே போயிருப்பாங்க. எனக்கு இப்ப கூட வாய்ஸ் மெசேஜ் வருது, ஆமாண்ணா என்னோடதுலயும் சரியா வேலை செய்யல, நான் சண்டை போட்டு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு இருக்கு. இதை எவிடன்ஸா எங்களால காமிக்க முடியாது. ஏன்னா உள்ள போயிட்டு யாராலையும் வீடியோ எடுக்க முடியாது, எவிடன்ஸ் எடுக்க முடியாதுங்கும் போது எவிடன்ஸா எங்களால அதை கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்ப சேலஞ்ச் மட்டும் தான் பண்ண முடியுது. சேலஞ்ச் பண்றவங்கள இது போல வந்துட்டு ஒடுக்குறாங்க, அவங்க காவல்துறையை வச்சு ஒடுக்குறாங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு ஜனநாயகபூர்வமா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம், மக்களுக்காக நாங்க வந்துட்டு நேர்மையா நிக்கிறோம், எந்த விதத்துல வந்துட்டு நாங்க குற்றம் செய்யல, இது பண்ணல, எங்களுடைய வாக்கு எங்களுக்கு விழுதா இல்லையாங்கிறத காட்டுங்கன்னு சொல்றோம். அதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ண காலையில அது தவறு இருந்துச்சு, தவறு இருந்த பிறகு நாங்க வந்துட்டு சரி பண்ணிட்டோம், மெக்கானிக்கை வச்சு சரி பண்ணிட்டு இப்ப எங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அதன் பிறகு 2 மணிக்கு பதிவு பண்ண நபர் எங்களுக்கு சொல்றாரு சரியா இல்ல அப்படின்னு. அதனாலதான் நாங்க அந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணது மைக்கு சின்னத்துல. மைக்கு சின்னம் பதிவே ஆகல, உள்ள போகவே இல்லை, அழுந்தவே இல்லை. அப்ப வேற ஒரு சின்னத்தை அழுத்துறாங்க, அந்த சின்னம் விழுந்துருச்சு, விவிபேட்ல அந்த சின்னத்தோட இது வருது. அதுதான் நடந்திருக்கே தவிர ஃபால்ட்டி மிஷின்ங்கிறதா கம்ப்ளைண்ட். நீங்க சட்டப்பூர்வமா பாக்குறீங்க, நான் நியாயபூர்வமா பாக்குறேன். நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வேற ஒரு சின்னத்தை தொட்டுட்டார், தொடாம அவர் இருந்திருந்தாருன்னா சரியான கம்ப்ளைண்ட். தொட்டுட்டாருங்கிறதுனால தான் அவரால் அங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியல. எங்கள்கிட்ட வந்து புகாரா கொடுக்குறாரு, இல்லன்னா அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேங்குது, நீங்க போய் பாருங்கிறது. அதற்காக தான் நாங்க நிவர்த்தி பண்ண போறோம். இல்லன்னா அவரே கேட்டிருக்கலாம். எங்களுக்கு அந்த மிஷின் ஃபால்ட்டி மிஷினா இருக்கு, அதை நிறுத்திட்டு நீங்க தடை இது பண்ணிட்டு திரும்ப முழுவதுமாக வந்துட்டு வாக்குப்பதிவு நடத்துங்க அப்படிங்கறதா சொல்றோம். அப்பதான் ஒரு நியாயமான ஒரு தேர்தலா இருக்கும் அப்படிங்கறத நாங்க உறுதியா ரீபோல் நடத்துறதுக்கு முடியும். அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணா அது சம்பந்தமான நடவடிக்கைகள் இருக்கு. எப்படியாவது முடக்கணும்னு நினைக்கிறாங்க. அது சின்னத்தை முடக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, எங்களோட சின்னத்தை வேற ஒரு நபர் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு, அந்த சின்னத்தை வந்துட்டு நாங்க விவசாயில போட்டிட்டப்போ தெளிவா இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விவசாயி சின்னம் அவ்வளவு தெளிவா மைக்கு சின்னத்துக்கு பக்கத்திலே அச்சிடப்படுது. பக்கத்திலே அச்சிடப்பட்டு அவ்வளவு வேட்பாளர்களை அதே பேர் கொண்ட வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாம இப்ப இந்த மைக்கு சின்னம் அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்கு கொடுத்த சின்னம் வேற, அதுல அச்சிட்ட சின்னம் வேற. இது போல பிரச்சனைகள் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னாக்க எங்களோட மைக்கு சின்னம் வேலை செய்யல அப்படிங்கிறது வருது. மத்த சின்னங்கள் எல்லாம் தெளிவா அச்சிடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா தாமரை பல இடங்கள்ல ரொம்ப நல்லா தெளிவா பளிச்சுன்னு அச்சிடப்பட்டிருக்குங்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இருக்கு. நீங்க தான் சொல்லணும். ஒரு பொதுமக்களாக, ஒரு ஊடகவியலாளர்களை நீங்க தான் இதனுடைய நியாயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஒரு பட்டனை அழுத்தி பார்க்க அனுமதிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? ஒரு பட்டன் வேலை செய்யலன்னு நாங்க சொல்றோம். அதை ஒரு பதிவு எழுதிக்கிட்டு இந்த பட்டனை அழுத்தி பாருங்க, ஆமா வேலை செய்யணும் எங்களுக்கு காட்டுறதுல என்ன சிக்கல் இருக்கு? அதுக்கு அவ்வளவு பெரிய அடம் பிடிக்க வேண்டிய தேவை எங்கன்னு வந்தது? என் பொத்தான் வேலை செய்யல, எனக்கு ஓட்டு போடுறவங்க, என் கட்சிக்காரன் எனக்கு ஓட்டு போடுறவங்க என் கட்சிக்கு பதிவாகலன்னு நான் சொல்றேன். கூட்டிட்டு போயிட்டு அது பதிவை எழுதிக்கிட்டு இதை அழுத்து பாருங்க, வேலை செய்யணும் 1 நிமிஷம் வேலை. ஆனா அதை விட்டுட்டு மிரட்டுறது, உங்களை கைது செய்வோம்னு சொல்றது, தகராறு பண்றது, காவல்துறை ஏவி எங்களை தூக்கி போய் வெளியே போடுறது, தகாத வார்த்தையில் பேசுறது, இதுதான் ஜனநாயகமான கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால இது எங்க பேர் பிழையில நான் ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை தீர்த்து வைக்க வேண்டியது ஜனநாயகபூர்வமா தேர்தல் கமிஷனோட கடமையா இல்லைன்றதை நாங்க கேட்கிறோம். அந்த கடமையா சரியா செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க மனு கொடுத்தோம். என்னுடைய கட்சி தோழர்களும் நானும் போறோம். அங்கே போகும்போது என்ட்ரன்ஸில் ஒரு போலீஸ் கூட கிடையாதுங்க. 2 போலீஸ் எண்டில் இருக்காங்க, ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போனோன்னா அங்கே யாருமே வெளியில் இல்லை. யாருமே வெளியில் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் போகிறோம். ஒரு இடத்துல கார் நிறுத்துகிறோம் என்ட்ரன்ஸ்லேயே. அங்கே எல்லாமே வெறிச்சோடி கிடக்குது. அந்த ஸ்பேஸில் யாருமே காணும். ஏர்லி மார்னிங் போகிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் காரை கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டு இறங்கி போகிறோம். ஒரு பர்சன் அங்கே நிற்கிறாங்க, என்னையே பார்க்குறாங்க. என்னை பார்த்துட்டோன்னு அவர் பாட்டுக்கு பூத்துக்குள்ளே போயிட்டாரு. நானும் ஒரு கேஷுவலாக போய் நிற்கிறேன், லைனில் க்யூவில் நிற்கிறேன். க்யூவில் நிற்கலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பர்சனாக போய் நிற்கிறேன்.
அப்போ என்ன நடக்குதுன்னா சரி யார் நீங்கள் கேண்டிடேட் உள்ளே வாங்கன்னு உள்ளேருந்து அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா சரி எதுக்கோ கூப்பிடுறாங்கன்னு உள்ளே போகிறோம். திரும்ப எகெயின் பேக் சைடில் இன்னும் கொஞ்சம் நிறைய பீப்புள் வந்து லைனில் நிற்கிறாங்க. நான் உள்ளே போனோடனே இவங்க ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஓட்டு போடுறீங்க, ஜனநாயக கடமையை மீறுறீங்க, சீக்கிரம் வந்துட்டீங்க, கார் இப்படி நிறுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க. தகாத ஒரு கான்செப்டை அங்கே க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு விமனை வந்து எப்படி கார்னர் பண்ணும், இன்சல்ட் பண்ணும், ஒரு பப்ளிக்கில் ஒரு அதுவும் இத்தனைக்கும் ஒரு வேட்பாளராக இருக்கேன், இத்தனை மக்கள்கிட்ட பேசுகிறேன், கம்யூனிகேட் பண்ணுறேன், சூழ்ச்சின்றதை வந்து அவர் லைஃப்பில் வந்து புகுத்திருக்கலாம். ஆனால் அதே வந்து எனக்கும் நடக்கும் கனவுல கூட நினச்சிட வேண்டாம். ஏன் அப்படின்னா என்ன வந்துட்டு இந்த தமிழகத்தின் மகளாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. கட்சியாக பிரித்து யாருமே பார்க்க கிடையாது. அது ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஎம்கே, எந்த கட்சியாக இருந்துட்டு போட்டோம், காங்கிரஸ், பிஜேபி, யாராக இருக்கட்டும், எல்லாருமே தமிழர்கள் தானே. எல்லாருமே நான் அவங்க வீட்டு பொண்ணாக தான் பார்க்குறாங்க. மக்கள் கட்சியை தாண்டி என்னை விரும்புகிறாங்க, கட்சியை தாண்டி என் பின்னாடி வந்து நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சூழ்ச்சிக்கு வந்துட்டு நான் கலங்கி போயிடுவேன், இல்லை இதனால் என்னை அஃபெக்ட் பண்ணிவிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு நீங்கள் செய்கிறத செய்யுங்க. நான் என்றைக்கு வந்து மக்களுக்காக தைரியமாக வந்து நின்றுட்டேனோ, நான் எனக்கு உயிரே பெரிய விஷயம் இல்லைன்னு நின்றுட்டேங்க. ஏன்னா நான் சுமந்துட்டு வர்றது இந்த உடலும் உயிரும் வந்து எனக்கானது கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களோட அவங்களுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல நான் இன்றைக்கி வந்து நின்றுட்டுருக்கேன். இதை அவ்வளோ சீக்கிரமாக அழிச்சிடலாம், இல்லாமல் பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு கேஸ்ட் ரீதியாக டார்கெட் பண்ணி ப்ராப்ளம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கட்சி ரீதியாக டார்கெட் பண்ணி ப்ராப்ளம் பண்ணுறீங்க, லாஸ்ட் மினிட் ஓட்டுக்காக நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறீங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணனாலும் மக்கள் ஏன் பின்னாடி என் மகன்னு சொல்லி தான் தெளிவாக நிற்பாங்க. எனக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து பகல் கனவு கண்டுட்டு சில்லறத்தனமாக ஒரு ஈன அரசியலை வீரப்பனார் பொண்ணுக்கிட்ட நடத்திடலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட இதை காமிச்சிட்டிங்க. ஒரு வீரப்பனார் எப்படி கண்ணியமாக இருந்தாரோ அதே மாதிரி வீரப்பனாரோடைய பொண்ணோட கண்ணியமான ஒரு சோஷியல் சர்வீஸ் இதுக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க. மக்கள்கிட்டையும் சரி, பொலிட்டிக்ஸ்லேயும் சரி, பொலிட்டிக்ஸை நான் பொலிட்டிக்கலாக பார்க்கல, மக்களுடைய சர்வீஸாக பார்க்குறேன் அப்படின்றத எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணி வச்சுட்டே வருவேன். என் ஹிஸ்ட்ரியில் இன்னையிலேருந்து அதை ஆரம்பிக்கிறேன். நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.